Hey guys, good morning. Today's date is 36 2026 month end. ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு ஒரு முறை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கரெக்டாக ஏஷியா முடிஞ்சு லண்டனில் நான் இந்த 4 ஹவருடைய அந்த பிளாக்ல இருந்து மார்க்கெட் வந்து லைக் இப்படி வந்துட்டு மேலே போயிட்டு 4 ஹவரோட சப்ளைலேருந்து அகைன் கீழே வந்து இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து நேற்று கீழே வந்தது, அதுக்கப்புறம் மேலே போகலை, அப்படியே வந்து கீழே வந்துட்டு கன்சால்டேட் ஆகிட்டு நியூயார்க்லாம் நல்லா செல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் நேற்று நடந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த செல் சைடில் இருந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் மார்க்கெட் இப்போ எடுத்துருச்சு. நேற்று நம்ம கீழே வந்து எடுக்கணும்னு பிளான் பண்ண லிக்விடிட்டிஸ்லாம் இதுதான். ஸோ மார்க்கெட் இப்போ எடுத்துகிட்டு நல்ல ஒரு 4 ஹவர்லேயே நல்ல ஒரு ஸ்வீப் கேண்டில் இது. ஸோ இன்னும் 20 மினிட்ஸில் 4 ஹவர் கேண்டில் முடிய போகுது. அண்ட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புலிஷாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மூவ் என்னவா இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வெனஸ்டேவுடைய லோ, ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஸோ இந்த வீக்கோட லோவை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் தேவை இந்த இடத்துல. இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சு அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் வந்து இப்போது 4018லேருந்து 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே நல்ல ஒரு என்கல்ஃப் பண்ணிச்சு அப்படின்னா ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போது 1 ஹவரில் பாருங்கள், 1 ஹவரில் மார்க்கெட் வந்து மேலேருந்து நல்ல ஒரு ஃபால். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோன் தான். இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி தான் ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது செல் சைடு உள்ள லிக்விடிட்டி எல்லாமே எடுத்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த பை சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிக்விடிட்டிஸாக கலெக்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 4022. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஹையை எடுத்துட்டு அகைன் ஒரு குட்டி புல் பேக் தென் ஃப்ளை. ஸோ இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து பை ஆக தான் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அப்படி மார்க்கெட் பை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு மேலே எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய 4 ஹவருடைய சப்ளை ஜோன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய 4 ஹவருடைய ஹை அண்ட் லோ பாருங்கள், இதுதான் வந்து லோயர் ஹை லோயர் லோ, அகைன் ஒரு லோயர் ஹை, இது லோயர் லோ. ஸோ இது வந்து பாடி க்ளோஸ் வைக்கலை, இது ஒரு ஸ்வீப் தான். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்விங்குக்கு ஒரு கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாலே மேலே போயிட்டு இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே எடுக்கணும் நமக்கு. ஸோ இதுதான் என்னுடைய வியூ. 4 ஹவரில் நான் இப்படி தான் பார்க்குறேன், 1 ஹவர்லேயும் இப்படி தான் பார்க்குறேன். மார்க்கெட் மேலே போயிட்டு பை சைடில் இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். இதுதான் இன்றைக்கான வியூ. பார்ப்போம் 15 மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏஷியாவுடைய ஹையை போயிட்டு எடுக்கட்டும். எடுத்துட்டு மார்க்கெட் கரெக்ஷன் வருதா இல்லை அப்படியே ஏறுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் இன்றைக்கான வியூ. நாளைக்கு இந்த மந்த்லி கேண்டில் எப்படி முடியுதுன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். See you on next video guys. Thank you so much.